ஹல்லேலூயா. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெப நிலைக்கு கடந்து செல்வோம். நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. அப்பா, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உடைய சமூகத்தில் உடைய பாதப்படியில் வந்து உட்கார்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் நீர் பேச போகிறீர் ராஜா. சிலுவையில் மொழிந்த வார்த்தைகள் மூலமாக நீர் பேச போகிறீங்கப்பா. யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல ஆண்டவரே அப்பா தேவையில்லாத காரியங்கள் வேறறுக்கப்பட வேண்டுமோ அப்பா, அந்த சிலுவையிலே அவர்கள் அதை அறைந்து செல்வார்களாக. அப்பா, பாவங்களை மன்னித்தவரே அப்பா, ஒவ்வொருடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க இன்றைக்கு ஆண்டவரே ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறீரே ராஜா. நன்றி ஆவியானவரே. ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த பாவ உணர்வை கொண்டு வாங்கப்பா. நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற அந்த பாவங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல கழுவப்படட்டும் ஆண்டவரே. இந்த தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருடைய வீடும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த ஆலயத்துல சுத்திகரிப்பு நடக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எந்தெந்த இருதயத்துல எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நீர் சுட்டி காட்டுகிறீரோ சுட்டி காட்டுங்கப்பா. கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொருவர் கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்துல இடைபடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்து என் தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது என் நன்றியை சொல்கிறேன். பிராயர் ஆயிரமா இந்த சபையில் உள்ள மூப்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சிலுவையில் இருந்து கூறிய 7 வார்த்தைகளில் முதலாம் வார்த்தையில், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. சமய தலைவர்களால் திட்டமிடப்பட்டு ரோம ஆளுநரால் கட்டளையிடப்பட்டு தண்டனையை ஏற்று ஆண்டவர் என்ன பண்றாரு, சிலுவையில் தொங்குகிற காரியங்கள், கரம் கால்களில் பாய்ச்சின அந்த ஆணிகளை அடிச்சு முழு எடையையும் தாங்க முடியாத வேதனையின் மத்தியில் சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு. நம்மளுக்குள்ள ஒரு வேதனை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மன்னிக்க மாட்டோம் யாரையும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்றாரு, யாரை குறித்தாவது யாருடைய பிரச்சனைகளாவது வேதனைக்குரிய காரியமா இருந்தா இன்னைக்கு நீங்க அந்த இடத்துல ஆண்டவரோட கல்வாரி சிலுவையில தொங்குகிற அந்த தரிசனத்தோடு அந்த பாரத்தோடு உங்களுடைய இருதயத்துல என்ன வேணும்னா அந்த பாரம் வரணும். ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல இவ்வளோ பாடு இவ்வளோ பிரச்சனை மத்தியில நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கல்வாரி சிலுவையில நீர் ஆண்டவரே காயங்கள் பட்டு தொங்குனீரே, அதே போல இந்த உலகத்துல நான் கடன் பிரச்சனையால மற்ற எந்தெந்த பிரச்சனைனால சிக்கிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ யாரெல்லாம் குறிச்சு கசப்பா இருக்கிற மகனே நீ என்ன பண்ணு, மன்னிச்சிரு. அந்த வேதனை நமக்குள்ள வந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், மன்னிக்க முடியும் மற்றவர்களை. இல்லது நம்மளால என்ன பண்ண முடியாது. நம்ம வெறும் மனிதர்கள், நம்ம மனித சுயாதீனம் படைத்த மனிதர்களாக சுய அறிவோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்களாக வாழ்கிறதுனால மற்றவர்களை மன்னிக்க திராணி இல்லாத நிலைமையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்வார், சிலுவையின் அடியில் நின்று பரியாசம் செய்யும் ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவோ கனிவான கண்களுடன் அவர்களை பார்க்கிறார். என்னன்னா அறியாமல் செய்து கொண்டிருக்கிற காரியம், அவங்களுக்கே தெரியல என்ன செய்கிறோன்றது அவங்களுக்கு புரியாம அவங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற காரியம். அதனாலதான் அவர் சொல்றார் மத்தேயு 5:44, தன் போதித்தபடியே தன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த உலகம் யாரையெல்லாம் சபித்து கொண்டு இருக்கிறதோ அவங்களை நம்மளால ஆசீர்வதிக்க முடியுமா? அவர் சொல்ற ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் என்ன பண்றாரு, முன் வருகிறார். இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, யாரெல்லாம் என்ன தூற்றுகிறாங்க, யாரெல்லாம் என்ன பேசுறாங்க, இவங்களை நான் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். முடியாது. உலகத்துல மனிதர்களாய் வாழ்கிற நம்மளால முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, நான் இனிமே இதை செய்ய முன் வருகிறேன். யாரெல்லாம் என்ன பேசுறாங்களோ நான் என்ன பண்றேன், மன்னிக்க எனக்கு திராணி தாங்கன்னு சொல்லி. மன்னிப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடவுளில் ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் கிட்ட இருந்து மட்டும்தான் மன்னிப்பு
ஆரம்பமாகிறது. பொதுவாக சிலுவையில தொங்குகிறவர்கள் அவ்வளோ பாரத்தோட இருக்கிற அந்த காரியம், அந்த சூழ்நிலையில அவர் ஆண்டவர் வந்து எல்லாரையும் அன்பின் வார்த்தைகளால, அரவணைக்கும் வார்த்தைகளால் அவர் என்ன பண்றார்? மன்னித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய 2வது மலை பிரசங்கம் வந்து இந்த சிலுவை வசனங்கள் தான். மலை பிரசங்கத்தின் நிறைவேறுதல் தான் என்னது? அந்த சிலுவை வசனங்கள். இன்னும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை காலையில ஒரு 9 மணில இருந்து சிலுவையில் அறையப்பட்டு பிற்பகல் 3 மணி வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஒரு 6 மணி நேரம் சிலுவையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தொங்கிக் கொண்டு இருக்கிறார். 12 மணி முதல் 3 மணி வரை அந்த நிலப்பகுதி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இருள் அடைந்து போய் இருந்தது, இருட்டா இருந்தது. இயேசு இந்த பயங்கரமான இந்த 6 மணி நேரத்துல 7 தடவை பேசியிருக்கிறாரு. இந்த 6 மணி நேரத்துல எத்தனை தடவை பேசியிருக்கிறாரு? 7 தடவை பேசியிருக்கிறார். முதல் வார்த்தை ஜெப சிந்தையோடு வரக்கூடிய ஒரு வார்த்தை. முதலாம் வார்த்தை ஜெப சிந்தையோடு அவருக்கு வந்துச்சு. எப்படின்னா இந்த 1ஆம் 4ஆம் 7ஆம் சிலுவை வசனங்கள் வந்து பிதாவை ஏறெடுக்கும் ஒரு வசனமாக, வார்த்தையாக இருந்தது. ஒருவர் வழக்கமாக அல்லது மகிழ்ச்சியுடன் இருக்கும் போது என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். ரொட்டீன் லைஃப் நமக்கு போயிட்டே இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? அழகா ஜெபிப்போம், பைபிள் வாசிப்போம். ரொட்டீனா நம்ம இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம்? செய்து கொண்டே இருப்போம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஷேக் வந்ததுன்னு வைங்களேன், நம்மளால ஜெபிக்க முடியாது. ஒரு பாடு வந்ததுன்னு வைங்களேன், ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வைங்க, நம்மளால என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது, வேதத்தை எடுத்து வாசிக்க முடியாது. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுவோம்? மனிதர்களிடம் புலம்ப ஆரம்பித்து விடுவோம். என்ன பண்ணுவோம்? மனுஷங்க கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிருவோம். யார்கிட்ட சொன்னா கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு ஏத்த மாதிரி யார் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் கொடுக்குறான்ற காரியத்தை பார்த்து கொண்டு இருப்போம். ஒருவர் வழக்கமாக இதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கை முறையாக செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா பாடுகளின் வழியாக பயணம் செய்யும் போது ஆண்டவரை பற்றி கொண்டு கூப்பிடுகிறவர்களே சிறந்த கிறிஸ்தவர்கள். மனுஷங்க கிட்ட போய் புலம்பாம எதுவும் பண்ணாம ஆண்டவருடைய பாதத்துல மாத்திரம் ஒரு பிரச்சனையை சொல்லி பாருங்களேன், அது எப்படி இருக்கும்னா சீக்கிரம் அது உங்களை விட்டு கடந்து போகும். இதே மனிதர்கள்ட்ட நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அந்த பிரச்சனையை மறந்துடுவீங்க. அந்த சொன்ன மனிதர்கள் அந்த பிரச்சனையை என்ன பண்ண மாட்டாங்க? மறக்கவே மாட்டாங்க. அந்த நிலைமைக்கு. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் பிதா கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காரு. அதிகாலையில் இருட்டோடு என்ன பண்ணுவாரு? எழும்பி போய் ஜெபிப்பார். இருட்டோட அதிகாலை. உனக்கு பிரச்சனைனா, உனக்கு தூக்கம் வரலையா, நீ என்ன பண்ணிரு? ஆண்டவரோட பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். எப்படி 3 வேளை சாப்பிட பழகி இருக்கோம், காலையில எழும்பினோட பிரஷ் பண்ண பழகி இருக்கோம். இதெல்லாம் நம்மள்ட்ட இருந்து, நம்மளுடைய பழக்க வழக்கத்துல இருந்து மாறாத சில காரியங்கள். அதே மாதிரி அதிகாலையில ஜெபிக்க பழகினவங்களுக்கு ஜெபிக்காம அந்த நாளை என்ன பண்ண முடியாது? எழும்பி கடத்தவே முடியாது. ஆண்டவர் பண்ணார். அதிகாலையில இருட்டோட ஜெபிக்க சென்றார். ஞானஸ்நானம் பெற்றவுடன் 40 நாள் என்ன பண்ணார்? உபவாசம் எடுக்க அவர் அப்படியே வனாந்தரத்திற்கு கடந்து போனார். சீஷர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்னாடி அவர் ஜெபிக்கிறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா லாசருவை எழுப்பும் போது ஜெபிக்கிறாரு. கெத்செமனே தோட்டத்துல சிலுவை பாடுகளுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் ஒவ்வொரு சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்பும் அவர் என்ன பண்றாரு? பிதாவை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார். மன்னிப்பு வந்து ஒரு பலங்க. நீங்க ஒருத்தரை மன்னிச்சு பார்த்துட்டீங்கன்னா நீங்க பல பெற்றீங்க. மன்னிப்பு ஒரு பலம். மன்னிப்பு பலவீனத்தை அல்ல, பாவத்தின் மீது வெற்றியை நம்மளுக்கு ஏற்படுத்துகிறது. நாம் செய்யும் மன்னிப்பு மூலமாக பல உறவுகள் என்ன பண்ணுது? மீண்டும் அமைதியையும் சந்தோஷத்தையும் பெறுகிறது. நீங்க மன்னிச்சு பாருங்க, உங்களுடைய பழைய உறவுகள் என்ன பண்ணுவாங்க? மீண்டும் உங்களோடு வருவாங்க. இயேசு கடினமான வேதனைக்குள்ளான போதும் தூற்று மக்களுக்கு அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. துன்பம் கொடுக்கிறவர்களை பகைத்து பழி வாங்கி மன திருப்தி அடைபவர்கள் இயேசுவோடு உள்ள உறவில் சரியில்லாதவர்கள். எத்தனை பேர் இதை நான் செஞ்சுட்டேன், இவ எனக்கு பண்ணினதை நான் பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்க அப்படியே பழி வாங்குகிறதை சாதிச்சீங்கன்னா இயேசுவோடு நீங்க இல்லைன்னு அர்த்தம். சரியில்லாதவர்கள். மன்னிப்பு என்ற இந்த புனிதமான நிகழ்வு எங்க ஆரம்பிக்கணும்? முதல்ல சொன்னேன், ஆண்டவர்கிட்ட தான் ஆரம்பிக்க வேண்டும். நமது மனநிலையில் அல்ல. மன்னிப்பு ஒரு தொடர்ச்சியான செயல். 2வது பாயிண்ட் என்ன சொல்றேன்? மன்னிப்பு ஒரு தொடர்ச்சியான செயல். ஒரு நாள்ல முடிந்து போகிற காரியம் இல்ல. மன்னிப்பு கேட்பவரை மன்னிப்பது சாதாரண செயல். நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கொடுக்கிறது ஒரு சாதாரண செயல். ஆனா மன்னிப்பு கேட்காதவரையும் நம்ம மன்னிக்கிறது தான் என்னது? பெரிய ஒரு உயர்வான செயல். சாதாரண செயல் செஞ்சிட முடியும் எல்லாராலையும். யாராவது வந்து என்ன மன்னிச்சிருன்னு சொன்னா என்ன பண்ணிட முடியும்?
ஆனா மன்னிப்பே கேட்காதவங்களை நம்ம மன்னிக்கிறது தான் என்னது ஒரு உயர்வான செயல். நிறைய நேரம் சொல்வாங்க, நான் செத்தாலும் சாகுறேன், இவ முகத்துல என்ன பண்ண மாட்டேன், முழிக்க மாட்டேன். இந்த மாதிரி எல்லாம் வீராப்போடு பேசுகிற கூட்டங்கள் உண்டு. ஆண்டவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6:14 மனுஷருடைய தப்பிதங்களை, மத்தேயு 6:14 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஒருவரை மன்னிப்பது ஒரு நாள் செய்யும் செயலாக அல்ல, வாழ்நாள்ல பெரும் பகுதியை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும். ஒரு நாள்ல செஞ்சு முடிக்கிற காரியம் இல்லை. வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணணும், யார் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ மன்னிச்சுட்டே இருக்கணும். ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு சிறுவன் கிட்ட போய் கேட்டாங்க, மன்னிப்புனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண் பார்வையே கிடையாது. அவன் சொல்லியிருக்கான், பூக்களை எடுத்து அதை பிழிந்து அந்த நறுமண தைலம் எப்படி வருது, ஒரு சென்ட், இதை போன்றது தான். உண்மைதான் இல்லை? மன்னிப்பு பார்த்தீங்கன்னா கண் பார்வை இல்லாத ஒரு சிறுவட்டை கேட்கும்போது, இந்த பூவெல்லாம் நான் பார்த்ததில்லை, ஆனால் இதில் இருந்து வருகிற இந்த நறுமண தைலம் அவனுக்கு என்ன பண்ண முடியும், ஸ்மெல் பண்ண முடியும். அப்போ இயேசுவும் சிலுவையில் ஆணி அடித்து அவருடைய ரத்தம் சிந்தும் போது அந்த மன்னிப்பு என்கிற நறுமணம் என்ன பண்ணுச்சு, வீசப்பட்டது. அப்போ நம்ம கிட்ட நம்ம அநேகரை மன்னிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற நறுமணம் என்ன பண்ணும், மற்றவர்களுக்கு வீச தொடங்கும். ஒரு இடத்துல ஒரு ரூம்ல ஒரு சென்ட் அடிச்சோன்னா அந்த ரூம் ஃபுல்லா எப்படி வருதோ, நீங்க உங்க குடும்பத்துல நீங்க ஒருத்தர் இருந்து நான் மன்னிக்கிறேன்ற இந்த நறுமணத்தை பெற்றுக்கொண்டா உங்க வீடு முழுவதும், உங்க குடும்பம் முழுவதும் எப்படி இருக்கும், அழகா ஒரு நறுமணம் வீசும். ஆண்டவர் இதை தான் செஞ்சார் அந்த இடத்துல சிலுவையில் தொங்கும் போது. அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1999 ஜனவரி 22 இரவுல நடந்த அந்த பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி. மிஷனரி கிரகாம் ஸ்டெயின்ஸையும் அவங்களுடைய மகன் பிலிப்பு தீமோத்தேயும் 2 பேரையும் வேனில் தீயிட்டு கொளுத்தின காரியங்கள். அவங்க ஒய்ஃப் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸை கேட்கும்போது அவர் சொன்னா, ஆண்டவர் அவர்களை மன்னிப்பாராக, நான் தண்டிக்கணும்னு நினைக்கல, தண்டிப்பு என்பதை விட அவங்களை நான் என்ன பண்ணுறேன், மனம் திரும்பி நல்ல குணத்துடன் வாழ வேண்டும் என்று நான் என்ன பண்ணுறேன், மன்னிக்கிறேன். நாங்கள் உலகமே தெரிந்து அதிர்ச்சியான ஒரு காரியங்கள் நம்ம 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 குடும்பத்தில், நீங்கள் நம்ம உலகத்தில் நம்ம தெரிய வேண்டாம், நம்ம குடும்பத்தில் ஒரு கிறிஸ்தவர்களும் இப்படி ஒரு நறுமணம் வீசுகிறவர்களாக மாறினோன்னா இந்த கிறிஸ்தவ ராஜ்யம், இந்த கிறிஸ்தவ ஜீவியம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி வீசுவோம், இந்த உலகத்துக்கு நறுமணமாய். நம்ம நினைப்போம், ஏன் வீட்டில் தனிப்பட்ட முறையில் நடக்கிற இந்த மன்னிப்பு எப்படி உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் உண்டாக்கும்னு. எப்படி இந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் பண்ணாங்க பாருங்க. எல்லா பேப்பர்ல இன்றைக்கு வரைக்கும் செய்தி கொடுப்பவர்கள் மன்னிப்புன்ற காரியத்தை பேசும்போது இந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸை பத்தி, கிரகாம் ஸ்டெயின்ஸை பத்தி பேசாதவர்கள் இல்லை. எல்லாரும் சொல்லிடுவாங்க, எப்படியாவது எத்தனை சபையிலாவது இது பேசப்படும். அதனால இது மன்னிப்பு அவ்வளோ பேர். மன்னிப்பு மாபெரும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. மன்னிப்பு என்ன பண்ணுது, மாபெரும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஆண்டவரை இரட்சகராக கொண்ட நாமும் பலர் அறியாமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தேடி வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற பரிசேயர்களும் சதிசேயர்களும் சிலுவையில அறைந்தது சரிதான் நினைச்சாங்க, அவங்களுக்கு புரியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. அவங்க எல்லாருக்கும் என்னன்னா, இவர் இதை மீறினாரு, நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவர் அற்புதங்களை பார்த்தாங்க, அடையாளங்களை பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. ஆனாலும் அந்த இடத்துல நின்று என்ன பண்ணாங்க, அவங்க நின்னாங்க, கரம் கோர்த்து கொண்டாங்க. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் கரம் கோர்த்து கொண்டாங்க. நம்மளுடைய பார்வையில் இன்னைக்கு 100க்கு 100 தவறுதலா இருக்கிற காரியங்கள், எந்த காரியங்கள்ல நம்ம உணர்வில்லாமல் அறிவில்லாமல் இருக்கிறோமோ, எஸ் அதுக்காக தான் ஜெபிக்கிறார். நமக்கு உணர்வு இருக்காது. சில காரியம் நம்ம நினைப்போம் இது ரொம்ப கரெக்டுன்னு, ஆனா சில நேரத்தில் அது எப்படி இருக்கும், ஆண்டவருடைய பார்வையில் அது தவறா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நம்ம அப்படியே ஜெப நிலைக்கு கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. அப்பா, பிதாவை பார்த்து முதலாவது வேண்டுவது இவர்களை மன்னியும். யார் இந்த இவர்கள் ஆண்டவரே? அப்பா, நாங்க ரோம சேவகர்களை சொல்கிறார், பிளாத்துவை சொல்கிறார், பிரதான ஆசாரியரை சொல்கிறார், வேதபாரகர் பரிசேயரை சொல்றார் என்ற காரியங்கள் இல்ல ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்ல, அறிந்த நாங்களும் கூட ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் தெரிந்தும் கூட ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தாமல் அப்பா நன்மைகள் ஏராளம் செஞ்ச ஜனங்கள் உண்டு ஆண்டவரே.
சிலுவையில் அறையும்படியாக உண்மை ஒப்பு கொடுத்த அந்த ஜனங்களை பார்த்து தானப்பா நீங்க கல்வாரி சிலுவையில் அப்பா தொங்கும் போது முதலாவது சொன்னீங்களே அப்பா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்பா. அப்ப நீங்க சொன்னீங்க ராஜா ஆண்டவரே, மீட்கும்படியாக நீர் வந்தவர் என்பதை தெரியாமல் அறைந்தார்களே அப்பா, நீர் மீட்கும்படியாக வந்தீரே ராஜா, எங்களை எங்களுடைய பாவங்களில் இருந்து மீட்கும்படியாக வந்த என் தேவன். அதனாலதான் நீங்க சொல்லிருங்க, தங்கள் பிள்ளைகளின் மீது ஆக்கினைகளை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் என்று ஆண்டவரே நீர் புரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னீரே ராஜா சிலுவையில. அப்பா, பிள்ளைகளுக்கான காரியங்களுக்காக வருகிறோம் அப்பா. இந்த கொடுமையான இந்த காலகட்டத்தில் அப்பா, பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அப்பா, எத்தனை பிள்ளைகள் ஆக்சிடென்ட்ல மறிக்கிறதும் ஆண்டவரே, தண்ணீர்கள்ல விழுந்து மறிக்கிறதுமான காரியங்கள் அப்பா உண்டே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நொறுங்குகிறோம் அப்பா, எங்களுடைய இருதயத்தை இன்றைக்கு உடைங்கப்பா, உடைச்சி அனுப்புங்கப்பா. நாங்க எந்த இடத்துல பிழை செஞ்சு நிற்கிறோம் ராஜா, நீங்க சிலுவையில இருந்து அதான் சொன்னீங்க அப்பா, நீங்க உங்களுக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அப்பா. அப்பா ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்களை நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மீதியான வார்த்தைகள் அப்பா உடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கும் போது அப்பா, ஒருவருத்தரும் தங்களுடைய இருதயத்தை திறந்தவர்களாக உணர்வுள்ளவர்களாக இங்கிருந்து அனுப்புங்கப்பா. வேதத்தை ஆண்டவரை அனுதினமும் வாசித்து அப்பா உங்களுடைய சத்தியத்தில் நடக்கிற கிருபைகளை கொடுங்க, இரக்கம் பாராட்டுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரின் பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே.